ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி மாதம் செஞ்சு கொடுங்க. தாங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் அப்படி தாங்க இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் குழந்தைன்னு ஒன்று உண்டானதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் கீரையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதை ஏன் கேட்குறீங்க? பாவக்காய்லாம் சாப்பிட்டேங்க. பாவக்காய்லாம் சாப்பிடுவேன்னு என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்தது இல்லை. சரி, என் சோகத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களையும் சோகமாக்க நான் விரும்பலை. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் நார்மலாக நீங்கள் பொரியலுக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கின பிறகு கீரையை சேர்த்து, கீரை வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையும் கீரையும் நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லைனா முட்டை கவச்ச வாடை வரும். ஆனால் டேஸ்ட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கீரை பொடி மாஸ்னு பேர் வச்சேன். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்னு ஒன்று ஒரு வாரமாக சும்மாவே இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க.